வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கணியனோட டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஒரு பல்காக ஒரு புக் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 புக். ஸோ நம்ம வாங்கினோம்னா ஒரு பேக்கிங் இந்த மாதிரி தான், ஒரு பாக்ஸில் 20 புக்கையும் ஸ்டோர் பண்ணி நம்ம கொடுத்துட்றாங்க. ஆஃப்டர்நூன் நேற்று மார்னிங் நமக்கு வந்து ரிசீவ் ஆனிச்சு. நேற்று மார்னிங்லேருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்குமே இதை வந்து புக் ஓப்பன் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ போடுறோம். ஸோ இதுதான் நம்ம இந்த அட்டைப்படத்தில் என்ன கொடுத்துட்றாங்கன்னா பார்ட் 1லேருந்து பார்ட் 20 என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க. தமிழுக்கு ஒரு பார்ட் 1 ஒரு கைடு, இங்கிலீஷு, சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, குடிமியல் அப்படின்னு சொல்லி பயாலஜி வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான கொஸ்டின் பேங்க் நம்ம கொடுத்துட்றாங்க. இப்போ சைக்காலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் பேங்க் ஒரு புக்லெட் கொடுத்துட்றாங்க. தென் சோசியல் சயின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் பேங்க்கு, சயின்ஸுக்கு, பொது தமிழுக்குன்னு சொல்லி கொஸ்டின் பேங்க். அது மட்டும் இல்லாமல் 6th to 10th புக் பேக் அது ஒரு புக்காகவும், 11th and 12th புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு புக்காகவும் கொடுத்துறாங்க. மேத்ஸுக்கு மேத்ஸ் 1 மேத்ஸ் 2 2 கைடு. அது இல்லாமல் சைக்காலஜி ஒரு கைடு கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் மெயினாக என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட் இவங்களே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் பேங்க் வச்சு நம்ம பண்ணி பார்த்தா ஸ்பீட் கிடைக்கப்பட்டிருக்காங்க. ஓஎம்ஆர் ஒரு புக்லெட்டாகவே நம்ம கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் பின்னாடி பார்க்க பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்கு இருக்குது அப்படின்னா டீட்டெயில்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ஒன்றும் இல்லை, மொத்தம் 20 புக் அடங்கிய ஒரு பாக்ஸ் தான் இது. நேற்று ஓப்பன் பண்ணிட்டேன். சரி எப்படி பேக்கிங் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து இப்படி நான் உள்ளே வச்சுருக்கேன். எல்லா புக்கையும் பார்ப்போம். ஃபைன், இதுதான் அந்த புக்ஸு. ஸோ 20 புக் அப்படின்னால இப்போ ஒரே புக்கை இப்போ ப்ரீவியஸ் முன்னாடி எப்படி போட்டாங்கன்னா ஒரே புக்காக போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால அதுவே ஒருத்தவங்களுக்கு வந்து இவ்வளோவா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படின்றதுக்கான வந்து செப்பரேட் பண்ணி ஒரு சப்ஜெக்டையும் ஒரு புக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன புக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1ல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பார்ட் 1 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்றாங்க. எப்படின்னு பார்ப்போம். அதுதான் பார்ட் 1. அது 2007லேருந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்தால் 2023 பேட்ச் வரைக்குமே அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம இதையே நம்ம படிச்சுட்டு இதையே நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின் பேங்க்கு. சொல்லப்போனால் வந்து அட்டை முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக பேப்பர் குவாலிட்டியும் சரி அட்டைப்படமும் சரி கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னே இருக்க பேப்பரோட திக்னஸை விட இது கொஞ்சம் திக்னஸ் நல்லாவும் இருக்குது. லெட்டர் ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. மெட்டீரியல் வைஸ் வந்து எடுத்துக்கும் புக்கு கிழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போகிறதோட என்னால் மொத்த அட்டையில் உள்ள நல்ல ஒரு பேப்பர் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கு உண்டான ஆன்சர் கீயும் அவங்களே பின்னாடி கொடுத்துட்றாங்க. ஸோ அது நம்ம வந்து பின்னாடி கரெக்ஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அங்கங்கே நம்ம அதுக்கு தனித்தனியாக நம்ம சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்ட் 1ன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அண்ட் தென் பார்ட் 2ல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பொது தமிழ். என்ன சொல்கிறாங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள புதிய பாடப்புத்தக தகவல்கள், தமிழ் இலக்கணம், இலக்கிய தகவல்கள் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் பார்ட் 2 பொது தமிழ். அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஸ்கூல் புக்ஸை தான் நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸாக எடுத்து நம்ம கொடுத்துட்றாங்க. இண்டெக்ஸில் பார்த்துட்டோம்னா என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து இண்டெக்ஸில் 6thலேருந்து இப்போ 12th வரைக்கும் அப்படின்னா 6thலேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஒரு டாபிக்மே இப்போ இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, அதில் சிலப்பதிகாரம், காணிரம்னு அப்படியே கொடுத்துட்றாங்க. டாபிக் வைஸ் 6thலேருந்து வருது. ஸோ இதுதான் புக்கோட இது இன்பத்தமிழ் 6th ஸ்டாண்டர்ட். அதுவும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கல்விக்குன்றது காமராசர். ஸோ அவங்க வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக இப்போ யூஎஸ்ஆர்பியில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. சுருக்கன்றதை விட டீட்டெயில்டாக இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது. புக்கோட சைஸும் வந்து பார்க்க சின்னதாக இருக்குது, உள்ள இருக்கிற கண்டென்ட்டும் நல்லா ப்ரீஃபாகவே நமக்கு இருக்குது. ஸோ இதுவே போதுமானதாக யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு. இதுதான் பார்ட் 2ல் பொது தமிழோட புக்கு. அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷ் தான் வந்து இப்போ எதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது 6th to 12th 6th to 10th
அதுலேயுமே வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்குது, இதை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அவங்களுக்காக வந்து ஒரு சின்ன கைடு 6th to 12th வரைக்குமே இருக்கிற இதுலேயும் எப்படின்னா இங்கிலீஷோட இந்த இலக்கண பேசிஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிராமர் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து போயமும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றுலேருந்து. இந்த தமிழில் எப்படி நம்ம கொடுத்துருக்காங்களோ ஒரு டாபிக் வைஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டோட்டலி 106 டாபிக்ஸ் வந்து இருக்குது 6th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபர்ஸ்ட் லெசனு அப்படின்னு சொல்லி. இதில் கிராமரும் இன்க்ளூட் ஆகிருக்கு, அந்த புக் பேக்கில் இருக்கிற விஷயமும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அந்த போயமும் அந்த ஆத்தர் அவங்களோட இதுவும் நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இதான் வந்து இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு இதான் 6th ஸ்டாண்டர்டு யூனிட் ப்ராஸ் சிஃப்யூ டோட்டல் கொடுத்துருக்காங்க. க்ளாசரி, டூ யூ நோ அபவுட் த ஆத்தர், க்ளாசரி, சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதில் ஆன்சரும் நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்களா, ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு கீழேயே ஆன்சர்னு சி டாட்டில் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இது நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும். இதில் என்ன நமக்கு பெனிஃபிட்னா டைம் சேவிங் தான். ஸோ வேர் டு ஸ்டடி இதுதான் வந்து பெரிய ஒரு இது. எதை எங்கே படிக்கிறது, எப்படி சர்ச் பண்ணி அதுக்கூட டைம் நம்ம ஒதுக்கி எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறதுக்கே ஒரு டைம் டூரேஷன் எடுத்துரும். ஸோ அதை நம்ம மிச்சப்படுத்துகிற அளவுக்கு இப்படி ஒரு புக்கு போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 3 தான் இங்கிலீஷ். ஸோ பார்ட் 4 பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்றாங்க. சைக்காலஜி இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, சைக்காலஜி வித் மேத்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி சைக்காலஜி மேத்ஸும் நமக்கு இன்க்ளூடாக ஒரு புக்காக கொடுத்துறாங்க. இது இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ்க்கு 2 புக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒத்தத்தன்மை இதிலே வந்து மாதிரி வினாத்தாள் நம்ம கொஷின் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அவங்களே ஒரு 5 கொஷின் பேப்பரும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இதிலேருந்து இது வந்து உளவியலும் இது வந்து மேத்ஸ் யூஸ்வல் மேத்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி மேத்ஸ் இவங்களோட புக்கு நம்ம ஒரு 4-5 புக்கு நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். அதே பேட்டர்னில் தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ஈஸியாக. இப்போ வகை 1 வகை 2ன்னு அவங்களே வந்து பிரித்து நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ another one இதில் பார்ட் 4 என்னென்னா சைக்காலஜி அண்டு மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து பார்ட் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்டும் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் வந்து ஹிஸ்ட்ரி. பார்ட் 5ல் ஹிஸ்ட்ரி கொடுத்துறாங்க. அது சேம் 6th to 12th அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறாங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஒரு லெசனையுமே வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. தொடக்கால வரலாறு 6th இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெசன் சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பித்து அது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டீட்டெயிலாக சப்டாபிக்ஸ் வைஸ் இண்டெக்ஸில் டாப்பிக்காக கொடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. மொத்தம் 203 பேஜஸ். ரொம்ப பெருசு, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாத அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை நல்லா படிக்கிற ஃபாண்ட் சைஸில் சிம்பிள் நீட்டாக கொடுத்துருக்காங்க. போதுமானது எஸ்ஏ எக்ஸாமுக்கு இது தாராளமாக போதுமானது. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் தான் எதை படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படின்றது, ஏன்னா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஹிஸ்ட்ரியில். ஸோ அதுக்கு இந்த புக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ தான் பார்ட் 5 வந்து ஹிஸ்ட்ரி. பார்ட் 6 பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி. பார்ட் 6ம் ஜாகிரஃபி அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 6th to 12th அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜாகிரஃபி நான் பார்த்தேன், எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜாகிரஃபியுமே அப்படி தான், ஹிஸ்ட்ரியை விட ஜாகிரஃபி வந்து லைன் பை லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாதிரியும். மோஸ்ட்லி இதில் என்ன நம்பர்ஸ் இந்த கிலோமீட்ரு எத்தனை செகண்ட்ஸு இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் எதை நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத இடத்துலலாம் வந்து இது நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் பார்ட் 6 பார்த்துட்டிங்கன்னா ஜாகிரஃபி. பார்ட் 7 சிவிக்ஸ் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ், குடிமையியலும் இந்திய அரசியமைப்பும். சொல்லப்போனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியான்னு சொல்லலாம். அட் த சேம் டைம்ஸ் இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசு ரொம்ப இருக்குது அப்படின்ற நம்ம திங்க் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப எல்லா தகவலுமே அடங்கிய ஒரு புக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து கான்ஸ்டியூஷனு. இதுவும் 6th to 12th தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதாவது பாயிண்ட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேராவாக கொடுத்து இல்லாமல் ஒரு பாயிண்ட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸி ஒன்று தான் இது. ஸோ பார்ட் 7 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனு. பார்ட் 8 பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ். பார்ட் 8 வந்து எக்கனாமிக்ஸ். அது சேம் தான். இங்கே நம்ம பார்க்க போகிற எல்லா புக்குமே 6th to 12th, அதாவது புதிய பாடத்திட்டத்தின்படி அதில் இருக்கிற தகவல்கள் நம்ம எடுத்து 6th to 12th தான் நம்ம கொடுத்துருக்காங்க.
எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். எக்கனாமிக்ஸில் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப போர்ஷன் இருக்குது அப்படின்ட்டு கிடையாது. இது ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த லெசன்ஸும் ரொம்ப ஒன்றுமே இல்லாத. இப்போ 6th 7th இருக்கிறத அப்படியே ப்ரீஃபாக தான் நமக்கு 11th 12th கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸி ஒன் தான். மொத்தம் 44 டாபிக்ஸ் இருக்குது. இங்கே நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி அதில் இருக்கிற டாபிக் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எக்கனாமிக்ஸ் புக், மனித மேம்பாட்டு குறியீடு, மேம்பாட்டு அனுபவங்கள், ஆதரவான. ரைட், அதாவது பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பாராவை தான் ஸ்ப்ளிட் பண்ணி பாயிண்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் மீன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் 2வது பாயிண்ட்டுக்கும் நமக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது, மக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கிடையாது. ஒரு மொதல் பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டி. ஏன்னா அதோட தொடர்ச்சி தான். ஒரு பாராவை ஸ்ப்ளிட் பண்ணி பாராவாக கொடுத்தா வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுக்காக அவங்க பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று கனெக்டிவிட்டியாகவும் ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து மக்கப் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் தேவையில்லை. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டடாக தான் அவங்க பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் ஒரு பெஸ்ட்டு ஒன்றுன்னு சொல்லுவேன். இந்த புக்கு வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நல்லா ரெஃபர் பண்ணலாம். வேறு எதையுமே நான் ரெஃபர் பண்ணணும்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலையே. நான் நேற்றுலேருந்து இந்த 20 புக்கையும் நான் பார்த்துட்டேன். எக்கனாமிக்ஸுக்கு ஒரு நல்ல புக். ஸோ பார்ட் 8 வந்து எக்கனாமிக்ஸ். அடுத்து பார்ட் 9 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ சயின்ஸுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 3 இருக்குது. அதில் வந்து எதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, எதை வந்து ஒமிட் பண்ணுறது, படிக்கிறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சயின்ஸுக்கு ஒரு நல்ல புக்கு தான். ஏன்னா 3 தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. பார்ட் 9, 10, 11 இந்த 3மே வந்து சயின்ஸ் தான். ஸோ ஃபிசிக்ஸ் இது அதே 6th to 12th தான். இப்போ நம்ம புக்கில் என்ன பண்ணுறோம், 6th to 12th வரைக்கும் ரீட் பண்ணால் இப்போ ஃபிசிக்ஸுக்கு இவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க. பாருங்கள், புக்கோட சைஸு சின்னது தான். ஸோ இது மட்டும் படித்தாலே ஃபிசிக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பார்ட் 9 வந்து ஃபிசிக்ஸ், பார்ட் 10 வந்து கெமிஸ்ட்ரி. பார்ட் 10 வந்து கெமிஸ்ட்ரியில் இதுதான் வந்து கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான் 6th to 12th நமக்கு வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. தென் பார்ட் 11 பார்த்துட்டிங்கன்னா பயாலஜி. ஸோ பயாலஜி இருக்கிறது வந்து பயாலஜி தான் ரொம்ப கண்டினியூவாக வந்து அதிகமான இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதுவும் நல்லாயிருக்கு, நல்ல புக்கு தான். இந்த டாபிக் வந்து 195 இண்டெக்ஸ் வந்து 195 வந்து காட்டியிருக்காங்க. பட் 190 இவ்வளோ டாபிக்ஸ் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா சப் டாபிக்ஸையுமே இங்கே வந்து நமக்கு வந்து எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்காக சப் டாபிக்ஸையுமே வந்து இண்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ பார்ட் 11 வந்து பயாலஜி, பார்ட் 12 பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க், சைக்காலஜி அண்ட் மேத்ஸ். யூஸ்வலாக நம்ம இப்போ சொல்கிற மாதிரி பார்ட்டில் கொஷின் பேங்க் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சைக்காலஜியும் மேத்ஸும் சேர்த்து ஒரு கொஷின் பேங்காக கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பயிற்சி வினாத்தாள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 20 பயிற்சி வினாத்தாள். அதாவது சைக்காலஜி அண்ட் மேத்ஸ்க்கு மட்டுமே மொத்தம் 20 வினாத்தாள் இங்கே கொடுத்துட்றாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பல்கான ஒரு OMR புக்லெட்டும் நம்ம கொடுத்துட்றாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஈஸி ஒன். இப்போ அந்த மொத்தம் என்னது 60 கொஸ்டின், 60 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் கீயும் பின்னாடியே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வந்து எங்கேயும் இது தனித்தனியாக ஒன்று ஃபைன் பண்ண அவசியம் இல்லை, நாமளே வந்து கரெக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ சைக்காலஜி அண்ட் மேத்ஸுக்கு பார்ட் 12 வந்து ஒரு கொஷின் பேங்க்கு, பார்ட் 13 வந்து சோசியல் சயின்ஸ்க்கு ஒரு கொஷின் பேங்க். சோசியல் சயின்ஸ்க்கு எத்தனை கொஷின் பேங்க் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 38, மொத்தம் 38 கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அதாவது ஹிஸ்ட்ரிக்கு தான் வந்து சோசியல் சயின்ஸ்க்கு வந்து மொத்தம் 38 கொஷின்ஸ் இருக்குது. இதை ரெஃபர் பண்ணாவே போதுமானது. அண்ட் தென் பார்ட் 14, பார்ட் 14 வந்து சயின்ஸ் ஒர்க்கு கொஷின் பேங்க். இதில் எத்தனை கொஷின் பேங்க் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் வந்து 34 கொஷின்ஸ் இருக்குது. 34 கொஷின்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் இப்போ சயின்ஸ்க்கு ஒரு கொஷின் பேங்காக பார்ட் 14 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்ட் 15 பொது தமிழுக்கு ஒரு வினா வங்கி. தமிழுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 40 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு வந்து 40 கொஷின்ஸ் இருக்காங்க. இந்த கொஷின் பேங்க் ரீட் பண்ணாவே நமக்கு வந்து நல்ல ஒரு ஐடியாவும், இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி இந்த கொஷின் பேங்க்கை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாவே நல்ல ஸ்கோர் பண்ணலாம், ஷியோராக வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ தமிழுக்கு பார்ட் 15 வினா வங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் புக் பேக் கொஷின்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா புக் பேக் கொஷின்ஸ்.
எத்தனை பேர் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த வகையில் வந்து பார்ட் 16 அண்ட் பார்ட் 17 ரெண்டுமே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். பார்ட் 16 வந்து 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை சேர்ந்த ஒரு பயிற்சி வினாவிடை வகுப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. பார்ட் 16 6 to 10 வந்து எல்லாமே இது ஃபுல்லாக புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். 6 to 12 இருக்குது. இது ரெஃபர் பண்ணுறது நமக்கு ரொம்ப போதுமான ஒன்று. சோசியல் சயின்ஸும் சேர்த்து நமக்கு ஒரு இது வந்து தமிழ், கணிதம். ஸோ தமிழ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல்னு 4 சேர்த்து 6 to 10க்கு ஒரு கொஸ்டின் புக் பேக்கோட கொஸ்டின் பேங்க் ஒன்று கொடுத்துறாங்க. அண்ட் தென் 11th 12th அதே தான். 11th 12க்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் பேங்க். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11ஆம் வகுப்போட வரலாறு 11 பாண்டோட வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல், பொருளியல், வணிகவியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், தமிழ் சொல்லி இதெல்லாம் சேர்த்து 11th 12th ஸ்டாண்டர்டோட புக் பேக் வந்து பார்ட் 17 ஒரு புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்ட் 18 பார்த்தீங்கன்னா கணிதம் மட்டுமே 2 போட்டிருக்காங்க. பார்ட் 18 பார்ட் 19 2 போட்டிருக்காங்க. ரெண்டோட கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ ரெண்டோட கம்பேரிசன் பாருங்கள். இதுதான். ஸோ பார்ட் 18 கணிதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்ணியல், மிபோ, எல்சிஎம், HCF, டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பெர்சன்டேஜ், மெஷர்மெண்ட்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு இதில் 10 டாபிக் கொண்டது ஒரு புக் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சராசரி, லாப நஷ்டம், நேர்மறை எதிர்மாறிலிருந்து நமக்கு வந்து புள்ளி ஒரு வரைபடங்கள் வரைக்குமே இதை ஒரு புக்காகவும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கணிதமுக்கு 2 புக். யூஸ்வலி கணிதம் வந்து இவங்களோட இது வந்து கணிதம் வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு புக்கு தான். ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் ஒரு நல்ல புக்கு தான். ஏன்னா சைக்காலஜிக்கு தனியாக ஒன்று கொடுத்துட்றாங்க, மேத்ஸ்க்கு தனித்தனியாக 2 கொடுத்துட்றாங்க. ஸோ மேத்ஸை மட்டுமே நம்ம கவர் பண்ணோம்னா அது 25 மார்க்கு மொத்தம் 3 புக். ரொம்ப ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பட் என்ன தேவையோ அதை நமக்கு எடுத்து நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து டெஃபினேஷன் இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18, 19 ரெண்டுமே வந்து மேத்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி புக் 20வது புக் என்னன்னு கேட்டிங்கன்னா OMR ஷீட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் எத்தனை பேஜ் நம்பர் கொண்ட OMR ஷீட்னா 1 மொத்தம் 224. ஸோ மொத்தம் 224 OMR ஷீட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 224 OMR ஷீட்டை நம்ம ஃபில் பண்ணி எக்ஸாம் போனோம்னா ஷியோராக நம்மளால் பாஸ் பண்ணிட முடியும். ஸோ இதான் 20 புக் அடங்கிய ஒரு பாக்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. இது வந்து இப்போ ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்க, எல்லா ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் வந்து ஃப்ரீ டெலிவரி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி, அது நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஃப்ரீயாகவே அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்லேயும் பண்ணிக்கலாம், கொரியர் மூலமாக நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக இன்னும் ஏதாவது தகவல் வேணும்னா அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவல் சொல்லுவாங்க. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 2500 அப்படின்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் புக் வேல்யூன்னு பார்த்துட்டிங்கன்னா அட்டைப்பெட்டியில் வந்து 3500 ஆகும். ஆன்லைனில் 2500 அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சேனல் TNPSC ஃபேமிலி அப்படின்ற சேனலுக்கு அவங்க ஒரு சில பெர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கும் புக் வேணும்னா நம்ம சேனலோட ஐடி நேம் சொல்லுங்கள், ஒரு பெர்சன்டேஜ் அவங்க லெஸ் பண்ணி தான் தராங்க. ஸோ 20 புக்குன்றது வந்து நம்பர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் புக்கோட சைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம கொடுக்குற மாதிரி தான் அந்த புக் போட்டிருக்காங்க. ஸோ 20 புக்கில் இந்த புக்கை தரவு பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் எழுத போகும் பட்சத்தில் ஷியோராக ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது. பாஸ் பண்ணுறதுக்குன்னா 100% சான்சஸ்மே இதில் இருக்குது. ஸோ அட்டை படத்துலேருந்து உள்ள இருக்கிற பேப்பர் குவாலிட்டியிலேருந்து அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுற அந்த பாக்ஸ் வரைக்குமே ரொம்ப நீட் அண்ட் சேஃபாக இருக்குது. கண்டென்ட்டும் ரொம்ப ப்ரீஃபாகவும் நல்லா அழகாகவும் இருக்குது. ஸோ 20 புக் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கணினியோட ஒரு நல்ல ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் லான்ச் பண்ணதுலேயே எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஒன் மீன்ஸ் வந்து வேர் டு ஸ்டடி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்றா இருக்குது. எதில் படிக்கிறது எங்கே படிக்கிறது தெரியாமல் தான் நம்ம ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம கையில் கொடுத்துறாங்க, அதை நம்ம உட்காந்த இடத்துல வந்து ரீட் பண்ணி நம்ம எக்ஸாம் போய் எழுதிட்டு வரதுல தான் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ப்ராடக்ட் கணினிலேருந்து இந்த 20 புக். எஸ்ஐ எக்ஸாம் அட்டன் பண்ணணும், எஸ்ஐ ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட் பண்ணுற ஒரு புக்கு. மஸ்ட் பைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சஜஸ்ட் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இது போல்
ஃபர்தராக நல்ல புக் எல்லாத்தையும் நம்ம வாங்கி நம்ம ரிவ்யூ போடுவோம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.